கோவை அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு கலைப்பிரிவு மாணவர்களுக்கு வரவேற்பு விழா நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. கோவை அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் பிரவர்த்தனா 2026 என்னும் முதலாம் ஆண்டு கலைப்பிரிவான வணிகவியல் மற்றும் மேலாண்மை பிரிவு மாணவர்களை வரவேற்கும் விழா நடைபெற்றது. கேபிஆர் கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் KP ராமசாமி இந்நிகழ்விற்கு தலைமை வகித்து சிறப்பித்தார். கல்லூரியின் செயலர் காயத்ரி அனந்தகிருஷ்ணன் இந்நிகழ்விற்கு வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் P. கீதா வரவேற்புரை வழங்கினார். எழுத்தாளரும் பேச்சாளருமான கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தமது உரையில் கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய அறிவுச் செல்வம், மாணவர்கள் தங்களுக்கான இலக்குகளை தீர்மானித்து அதற்கான திறமைகளை வளர்த்து கொண்டு உயர்ந்த நிறுவனங்களுக்கு பணிக்குச் செல்வது தங்களது பெற்றோருக்கும் பயிலும் கல்வி நிறுவனத்திற்கும் செய்யவருக்கும் மிகப்பெரிய கடமையாகும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் புல முதன்மையர்கள், துறை தலைவர்கள் போன்றோர் அறிமுகம் செய்யப்பட்டனர். மேலும் 12ஆம் வகுப்பில் அதிக சதவிகிதத்துடன் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மற்றும் விளையாட்டுத் துறையில் தேசிய அளவில் முன்னிலை வகித்த 204 மாணவர்களுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித் தொகையுடன் பயிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இக்கல்லூரியை தெரிவு செய்ததன் நோக்கம் குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்தனர். நிகழ்வின் நிறைவாக வணிகவியல் துறையைச் சேர்ந்த 2ஆம் ஆண்டு மாணவி செல்வி S. அபிஷ்டி நன்றி உரை நவின்றார். இந்நிகழ்வில் வணிகவியல், ஒருங்கிணைந்த வணிகவியல் மற்றும் மேலாண்மை புலங்களைச் சேர்ந்த மாணவியர்கள், பெற்றோர்கள், பேராசிரியர்கள், அலுவல் நிலை பணியாளர்கள் என 3400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர்.